அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம ரொம்ப வித்தியாசமான ஒரு காணொலி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அரசியல், பொது நலன் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இயற்கையோட இயற்கையா நாம எப்படி உள்ளார போய் ஒரு கடலுக்கு போக போறோம் அப்படின்றத இந்த காணொலி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த காணொலியில கொஞ்ச நேரம் கழிச்சு நாம திருக்கை மீன்களோட எப்படி நாங்க போய் நீந்தணும் அப்படின்றத ஒரு அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்க போறோம். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். அதாவது இப்ப இன்னைக்கு இந்த இடத்த பாக்குறீங்களா, இந்த இடத்துல நான் கடலுக்குள்ளார போல. ஏன்னா இங்க கடல் ரொம்ப குளிரா இருக்கு. ஆனா நான் இப்ப இருக்கிறது சான் பிரான்சிஸ்கோ மாநகரம், கலிபோர்னியால இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ மாநகரத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல நான் போய் இந்த கடல்ல போய் திருக்கை மீன்களோட நீந்தல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னன்னா, ஹவாய் தீவுகள்ல பிக் ஐலண்ட் அப்படின்னு ஒரு தீவு ஒண்ணு இருக்கு. அந்த பிக் ஐலண்ட்ல கோனா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி திருக்கை மீன்களோட நீந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சு. அது எப்படின்னா, அந்த ஊர்ல இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி திருக்கை மீன்களோட இரவு நேரங்கள்ல போய் இங்க நீந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க கடல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களும் வலைத்தளத்துல படிச்சோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. சரி, இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த மீன்கள், கடல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, ஒரு வாய்ப்பு எடுத்து போய் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் போனோம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கப்பல்களில் தான் கூட்டு போவாங்க. 20-25 பேர் போகிற மாதிரி. முதல்ல திருக்கை மீன்களோட எப்படி மனிதனால நீந்த முடியும், அந்த திருக்கை மீன்கள் மனிதனை ஒன்றும் பண்ணிடாதா அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு அப்படி ஒரு தவறான அனுபவமோ இல்லை எந்த ஒரு தவறான செயல்களும் இது வரைக்கும் நடந்ததில்லை. திருக்கை மீன்கள் மனிதர்கள் தாக்குனது கிடையாது. மிக முக்கியமா அந்த திருக்கை மீன்களை நீங்க எதுவும் தாக்காம இருக்கணும், நீங்க தொற்றக்கூடாது. அதுங்க உங்களை உராசிட்டு போகும் கடல்ல, ஆனா நீங்க அதை தொடவே தொடாதீங்க, அதுங்க பாட்டுக்கு போயிடும் அப்படின்னாங்க. ஆனா ஒவ்வொரு மீனும் பெரிய பெரிய மீன்கள், அதாவது கடல் மீன்ல ரொம்ப பெரிய மீன்களா இருந்தன. சரி, இது எதனால முதல்ல இந்த திருக்கை மீன்கள் இப்படி நம்மளால நீந்துறதுக்கு ஒரு அனுபவமோ இல்லை ஒரு வாய்ப்போ எப்படி ஏற்படுது அப்படின்ற அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. சரி, எதனால இந்த திருக்கை மீன்கள் முதல்ல வெளியில வருது அப்படின்னா, அந்த கோனா அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ஹோட்டல், தங்கும் விடுதி ஒருத்தவங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இரவு நேரங்கள்ல அங்க வேலை செய்யறாங்க. ஏன்னா காலை நேரங்களும் வேலை செய்ய முடியலன்னு இரவு நேரங்கள்ல பெரிய மின் இது வச்சு அவங்க மின் ஒளி பொருத்திய விளக்குகள் வச்சு வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்யறப்ப திடீர்னு பாக்குறாங்க, ஒரு இடத்துல திருக்கை மீன்கள் வெளியில வருது. என்னடா இது, ஏன் நம்ம விளக்குகள் போட்டா இரவு நேரங்கள்ல மட்டும் இந்த திருக்கை மீன்கள் வருதுன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப அதை அவங்க சொல்றப்ப அங்க இருக்கிற இந்த மாதிரி கப்பல் உரிமையாளர் சில பேர் என்ன பண்றாங்க, சரி அங்க போய் நம்ம மக்களை கூட்டு போலான்னு சும்மா சிறிய அளவுல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 பேரை கூட்டு போறதுன்னு ஒரு ஆள் ஆரம்பிச்சது, ஒரு கப்பல் உரிமையாளர் ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க எதனால முதல்ல திருக்கை மீன்கள் இரவு நேரம் அந்த மின் விளக்குகள் பொருத்தினதுக்கு அப்புறம் வருது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த திருக்கை மீன்களுக்கு மிகவும் பிடிச்ச உணவு பிளாங்டன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு உணவு இருக்கு. அது நம்ம ஊர் இறால் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற நேரங்கள் எல்லாத்துலயும் மறைஞ்சிருக்கும். ஆனா அந்த ஒளி வெளிச்சம் பட்டோன தண்ணியில அந்த ஒளி வெளிச்சத்தை தேடி இந்த பிளாங்டன்ஸ் வெளியில வரும். இப்ப அந்த இறை, அதாவது திருக்கை மீனோட இறை வெளியில வந்துடுது. அப்ப அதை தொடர்ந்து இந்த திருக்கை மீன்களை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒளி விளக்குகள் பொருத்தி அந்த பிளாங்டன்ஸ் வந்தோன்னா அந்த பிளாங்டன்ஸை சாப்பிட்றதுக்காக இந்த திருக்கை மீன்கள் வெளியில வருது. இப்ப இதுதான் அந்த திருக்கை மீன்கள் வெளியில வர்றதுக்கான ஒரு காரணம். இப்ப அந்த இடத்துல நிறைய பேர், ஒரு 40-50 கப்பல் உரிமையாளர்கள், சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சிருக்கிற இந்த கப்பல் உரிமையாளர்கள் கூட்டிட்டு போறாங்க மக்களும் இரவு நேரங்கள்ல போயிட்டு அந்த திருக்கை மீன்களோட நீந்துறாங்க. இதுல நீந்துறது அப்படின்றது எப்படி அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, என்ன பண்ணுன்னா அந்த கடல்ல மிதக்கும். அந்த பாய்க்கு கீழே பாத்தீங்கன்னா ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப நம்ம போறோம், உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கப்பல்ல இருந்து குதிச்சு ஒரு 20 அடி நீந்தி போகணும். நீந்தி போயிட்டு அந்த பாயை பிடிச்சிக்கணும். அந்த பாயை பிடிச்சிட்டு கீழே பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே அந்த கவசம்லாம் அணிஞ்சிருப்போம், மூச்சு விட முடியும், ஸ்நார்க்லிங் கியர்லாம் கொடுத்துருவாங்க. அப்ப கீழே பாக்குறப்ப அந்த ஒளி விளக்குகள் பொருத்தினோன்னு அந்த பிளாங்டன் அந்த ஒளி விளக்குகளுக்கு வருதுங்க. அந்த பிளாங்டனை சாப்பிட்றதுக்காக அந்த திருக்கை மீன்களும், பெரிய பெரிய ராட்சச திருக்கை மீன்களும் வெளியில வருது. அப்ப நம்ம கையை உரசிட்டு எல்லா திருக்கை மீன்களும் போகும், வாயை பிளந்துட்டு வரும். பாக்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஒரு வேறுபாடான ஒரு அனுபவமா இருக்கும் இந்த பாக்குறப்ப, இந்த காணொலியை பாக்குறப்ப. அப்ப அந்த திருக்கை மீன்களோட ஒரு 20-25 நிமிடம் இந்த மாதிரி அந்த ஒளி விளக்குகள் பொருத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா
எந்த ஒரு சிக்கலும் கிடையாது, எந்த ஒரு பிக்கலும் கிடையாது, எந்த ஒரு புண்களும் கிடையாது. ரொம்ப அமைதியான ஒரு 25 நிமிடங்கள் நம்ம வாழ்க்கையில அங்க போறோம். அந்த கப்பல்ல இருந்து குதிச்சு ஒரு 20 அடி நீந்தி போய் அதை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இரவு நேரம் தான், ஏன்னா இரவு நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கப்பல்ல கூட்டு போங்க, ஒரு 25 நிமிஷம் அது அந்த பயணமே. அந்த பயணம் அங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் அந்த திருக்கை மீன்கள் இப்படி பண்றாங்க. அப்ப நம்ம போயிட்டு குதிச்சு அந்த இடத்துல நீந்தி போய் அதை பிடிச்சிட்டு இந்த ஸ்னார்க்லிங் எல்லாம் மாட்டிட்டு கீழே பார்க்குறோம். அதுவே ஒரு புது அனுபவம், ஏன்னா நல்லா ஆழமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அந்த திருக்கை மீன்கள் வெளியில வரும். அதை இவ்வளோ நேரம் நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த காணொலியில. இதுக்கு மேல நான் எதுவும் பேச போறது இல்லை, ஏன்னா இயற்கையா இருக்கிறப்ப என்னோட சொற்கள் உங்களை எந்த ஒரு இடத்துலையுமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னணி இசை சேர்த்திருக்கோம். அந்த திருக்கை மீன்கள் எப்படி வாயை திறந்துட்டு வெளியில வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவர்களிடம் இதை பகிருங்கள். மிக்க நன்றி.